வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சேனல் ஆர்ட் வந்து ஒரு யூடியூபராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமானது வந்து சேனல் ஆர்ட் தான். அந்த ஒரு சேனல் ஆர்ட் வந்து கேன்வாவில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஹெச்டியாக மாற்றுறதுக்கு வந்து அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் வந்து திருப்பியுமே யூடியூப் சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நடுவில் உள்ளது வந்து உங்களுக்கு ரெண்டாவது வைக்கிறது வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, என்ன பேக்ரவுண்டோ. ஓகே, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் சைஸை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து எடிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை வந்து எடிட் பண்ணுங்கள். ஓகே, எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஓகே நான் வந்து அதை எடிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி செட் பண்ணலாம். ஓகே இப்படி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கே செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த யூ அப்படிங்கிற இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனில் வந்துடும். ஓகே, அப்படி வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். நான் இப்படி மொத்தமாக எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு எலிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து அப்படி வச்சுட்டு அந்த பேக்ரவுண்ட் பிக்சரில் போயிட்டு இந்த ரெண்டாவது பேக்ரவுண்ட் பிக்சருக்கு ஒரு ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த ஷேப் எடுத்துக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு சேனல் ஆர்ட் வந்து எந்த அளவுன்னு தெரியும், அந்த அளவில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் நடுவில் வைக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கதை வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பேக்ரவுண்டில் உள்ளதை நீக்கி விட்டுக்கிட்டேன். ஓகே, நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க நடுவில் உள்ளதுக்கு. ஓகே, சென்டர் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்படி எடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.